Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹைதராபாதி டிஷ் அது பகேரா பேங்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது வெறும் இல்ல கத்திரிக்காயில நம்ம ஒரு மசாலா ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணி அதை நம்ம ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறோம். இது என்னோட வெர்ஷன்ல நான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டி நார்மல் தேங்காவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ வாசனை வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வறுபட்டுட்டுது. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பவுடருக்காக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி நம்ம இதை எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேலே ஒரு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்க, இல்லாட்டி கருப்பாக போயிடும் கத்திரிக்காய். இப்போ அதுலேருந்து ஒன்று எடுத்து இதில் நம்ம இப்போ நல்லா அதை விளக்கிட்டு அதில் நல்லா மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க மசாலாவை. நிறையாவே பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதை பாருங்க, இன்னொரு நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து இந்த மசாலா இது உள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் ரெடி ஆகிட்டுது. பாக்கி இருக்க மசாலாவை இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ அதில் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம இப்போ அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக இதை அவங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு கிடுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக கத்திரிக்காய் ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது வச்சதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரியலைன்னா அப்புறமா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் வெந்தயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது புளி குழம்பு இது பண்ணுறதா இருந்தாலும் அதை வெந்தயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுபடட்டும். வறுபட்டோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். போட்டுட்டு இது நல்லா இப்படி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
இதில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்தும் அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இதில வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதவே நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ. அப்புறம் இதில வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இத பாருங்க மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டுது. இதில வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் அது மாரி ஊற வச்சு, அத கரைச்சு வச்சிருக்கேன். அத இப்ப நம்ம இதில சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இத நல்லா வந்து இப்ப கொதிக்க வைக்க போறோம். இப்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப நம்ம பாக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பவுடரு அதையும் இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாருக்கும். அதையும் இதில சேர்த்து இப்ப நம்ம அத மிக்ஸ் பண்ணி விட போறோம். இத நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இத வந்து கொதிக்க வைக்க போறோம். தண்ணி வேணும்னா தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க அதில. அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அதில. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காயிலயும் போட்டிருக்கோம் அது. அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் இதில இப்ப சேர்த்துக்க வேண்டியது தான். இப்ப இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காய் தான். ஸோ அதனால 5 டூ 7 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லாருக்கும். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இத சூடா சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். பிளெயின் ரைஸ் கூடயே நல்லாருக்கும் அது. இது ஹைதராபாத்லலாம் பிரியாணி கூடலாம் சைட் டிஷ்ஷா அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டுது. இதில கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இத வந்து இறக்கிட வேண்டியது தான். இந்த ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. சிம்பிளாவும் இருக்கும். இத நீங்க வீட்ல பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மறந்துடாம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.